கூட போலாமா? போலாம். ஓ சக்தி. மனோரஞ்சிதா பல சித்திரஸ்து. சொல்லுங்க, யார் பேருக்கு மார்ச்சன? சிவா சக்தி பேர். பேர். சாமி சிவா பேருக்கே பண்ணிருங்க. இல்ல சாமி, நீங்க சக்தி பேர்லயே அர்ச்சனை பண்ணுங்க. மாமா நீங்க தான் எனக்கு எல்லாமே, அதனால உங்க பேர்ல தான் அர்ச்சனை பண்ணணும். சாமி நீங்க சிவா பேருக்கே பண்ணுங்க. இல்ல சக்தி, நீ இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்க, அதனால உன் பேர்ல தான் அர்ச்சனை பண்ணணும். சாமி நீங்க சக்தி பேர்லயே அர்ச்சனை பண்ணுங்க. இல்ல சாமி நீங்க சிவா பேருக்கே பண்ணுங்க. நான் சொல்றதை கேளுங்க சாமி, நீங்க சக்தி பேர்லயே பண்ணுங்க. இப்ப நீங்க எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? சாமி நீங்க பேசாம புகழ் பேருக்கே பண்ணிடுங்க. அது யாரு? நான் தான். ஓ, இங்க பாருங்க, அர்ச்சனை ஒருத்தர் பேர்ல பண்ணணுங்கிறது இல்ல, 3 பேருக்கு சேர்த்து பண்ணலாம். நட்சத்திரம் சொல்லுங்க, சேர்த்தே பண்ணிடலாம். சிவா சிவா திருவோண திருவோண நட்சத்திரம், நட்சத்திரம், சக்தி பரணி சக்தி நட்சத்திரம், பரண நட்சத்திரம், புகழ் அவிட்ட புகழ் நட்சத்திரம், அவிட்ட விஷ்ணு நட்சத்திரம், கோத்திரம். விஷ்ணு கோத்திராணாம் சக குடும்பாணாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். ஓம் தேவே நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் கிருபவணே. கடவுளே, நான் நினைச்ச மாதிரி மில்கி மேனே எனக்கு அப்பாவா கொடுத்துட்ட. உனக்கு ரொம்ப நன்றி கடவுளே. என் அம்மாவும் அப்பாவும் இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் ஒன்னா இருக்கணும். அப்பதான் நானும் சந்தோஷமா இருக்க முடியும். ஓம் நாராயண வரப்பிரியாய நமஹ, ஓம் மங்கல்யாயே நமஹ, ஓம் குலவர்தின்யே கடவுளே, நமஹ, ஓம் ஆகாச. என் மனைவி இறந்துட்டான்னு நினைச்சு இத்தனை நாள் நான் வாழ்ந்துட்டேன். இத்தனை வருஷம் கழிச்சு என் மனைவி எனக்கு உயிரோடு கொடுத்துருக்க, அதுக்காகவே நான் உனக்கு நன்றி சொல்லணும். இனி என் மனைவி குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. நான் இவங்களோட சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். ஓம் வாசுதேவ பகின்யே நமஹ, ஓம் திவ்யாம்பரதராயே நமஹ, ஓம் கட்ககேடதாரிண்யே நமஹ. கடவுளே, ஒன்னா பிறந்தாலே கஷ்டத்தை தான் அனுபவிக்கணும்னு சொல்வாங்க. தான் பட்ட கஷ்டத்தை தான் குழந்தை படக்கூடாதுன்னு பெண் குழந்தைங்கள சின்ன வயசுல கொல்ற தாய் கூட இருக்காங்க. ஆனா எங்க அப்பா அம்மா நாங்க 4 பேரும் பொண்ணா பிறந்தோம் கொஞ்சம் கூட சலிச்சுக்காம எங்க எல்லாரையும் படிக்க வச்சு ஆளாக்குனாங்க. ஆனா என்னதான் படிச்சு தைரியமா வளர்ந்தாலும் பெண்ணுக்குரிய கஷ்டத்தை அவ அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்ற மாதிரி நானும் இத்தனை வருஷம் பல கஷ்டங்களை அனுபவிச்சிட்டேன். அது எல்லாத்துல இருந்தும் என்னை காப்பாத்தினது நீதான். இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அதுக்கு காரணமும் நீதான். இந்த சந்தோஷம் நான் சாகுற வரைக்கும் நிலைச்சிருக்கணும், அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். இத்தனை நாள் என் பிள்ளைகிட்ட அவன் அப்பா பத்தி பேச கூட முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவன் அப்பா மேல அவ்வளவு உயிரா இருக்கான். இது கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும். மாமா கல்யாணம் ஆன புதுசுல என்ன புரிஞ்சுக்காம இருந்துட்டாரு, புரிஞ்சுக்கும் போது என்ன மறந்துட்டாரு. ஆனா இன்னைக்கு எனக்காகவே வாழணும்னு அவர் ஆசைப்படுறாரு. இந்த வாழ்க்கைய நான் சந்தோஷமா அனுபவிக்கணும். இது ஏன் குடும்பம், இந்த குடும்பத்துல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும், அதுக்கு நீதான் துணையா இருக்கணுமா. ஓம் ராஜிதாயே நமஹ, ஓம் வபுர்தாயே நமஹ, ஓம் சுததாயே நமஹ, ஓம் சாகரிகிரி ரக்ஷகாயே நமஹ, ஓம் சர்வகாரிய சித்தி பிரதாயகாயே நமஹ. கர்ப்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரே ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். ஓம் துர்காயை நமஹ. எடுத்துங்க. சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியாயுட் சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்க்க சுமங்கலே பவ. சர்வாபிஷ சித்திரஸ்து, சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து, மனோரஞ்சிதாபல சித்திரஸ்து. கொஞ்சம் இருக்கோ, அம்பாள் பாதத்துல மாலை இருக்கு, அதை எடுத்து தர நீங்க போட்டுன்னு போங்க. சரி. சரியா? ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரசோதயாத். தீர்க்க சுமங்கலி பவ, தீர்காயுஷ்மான் பவ. போட்டுங்க. இதை இவாளுக்கு போட்டு விடுங்க. க்ஷேமமா இருக்கோ. I love you பொண்டாட்டி. பாப்பலாம்.
புதுசுனாலே அது ஒரு தனி சந்தோஷம் இல்ல? ஆமா மாமா, புது தாலி, புது அனுபவம். நான் இப்ப அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிட்டு இருக்கேன். என்ன, இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க 9 வருஷம் ஆயிடுச்சு. உண்மைதான் சக்தி. கல்யாணம் ஆனப்போ உனக்குன்னு நான் எந்த ஒரு சந்தோஷத்தையுமே கொடுக்கல. உனக்குன்னு நிறைய ஆசை இருந்திருக்கும்ல, அதை புரிஞ்சுக்காம நான் உன்னை எவ்வளவு வருத்தப்பட வச்சிருக்கேன். சக்தி, என்ன மன்னிச்சிரு சக்தி. ஐயோ மாமா, நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லிருக்கவே மாட்டேன். இல்ல சக்தி, இனிமே நான் உன்னை எப்பவுமே கஷ்டப்பட விடவே மாட்டேன். எனக்கு தெரியும் மாமா, இதுவும் ஒரு வகையில சந்தோஷம்தான். முன்ன பின்ன தெரியாத போது ஏதோ ஒரு ஆசையில சந்தோஷமா இருக்கிறத விட நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இப்ப இருக்கிற சந்தோஷம் நல்லா இருக்கு. இது நிலைச்சும் இருக்கும். எல்லாத்தையுமே பாசிட்டிவா பேச உன்னால மட்டும் தான் முடியும் சக்தி. சரிங்க மாமா, அம்மா சொன்ன மாதிரி நான் அடி பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துடுறேன். ம். சக்தி, ஒரு நிமிஷம், நான் அதை வந்துடுறேன். மாமா, எதுவா இருந்தாலும் அடி பிரதட்சணம் முடிச்சிட்டு போலாம். அவசரப்படாத சக்தி, நான் வந்ததுக்கு அப்புறம் அடி பிரதட்சணம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு, இதோ நான் வந்துடுறேன். மாலை புடி, எதுக்கு? இதோ வந்துடுறேன், இரு. புகழ், இந்தாங்க. போதும் மகி. இந்தா. ஏன் சிங்கு ப்ரோ, ஆ? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க? அதை ஏன் கேக்குறீங்க பிரதர்? நான் ஒரு தமிழ் பொண்ணை லவ் பண்ணேன். ஆ, அந்த பொண்ணு நான் நல்லா தமிழ் பேச கத்துக்கிட்டு அவகிட்ட சரளமா பேசினாதான் என்ன லவ் பண்ணுவேன்னு சொன்னா. நானும் பல நாள் கஷ்டப்பட்டு தான் பார்த்தேன். கடைசியா சக்தி வந்ததுக்கு அப்புறமா தான் ஓரளவுக்கு தமிழ் பேசவே ஆரம்பிச்சேன். நினைச்சேன். நம்ம ஆளுங்க தான் எந்த ஊருக்கு போனாலும் அவங்க பாஷையை கத்துக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம பாஷையை அவங்களுக்கு கத்து கொடுத்துருவாங்களே. சரி, அப்புறம் என்னாச்சு? தமிழ் தான் கத்துக்கிட்டீங்களே, போய் லவ் சொன்னீங்களா இல்லையா? இப்ப நல்லா தமிழ் பேச கத்துக்கிட்டேன். இப்போவாது என் லவ் அக்செப்ட் பண்ணுன்னு சொல்றதுக்காக அவ வீட்டுக்கு போய் பெல் அடிச்சேன். ஆ, பெல் அடிச்சு பார்த்தா அவளோட ஹஸ்பண்ட் வெளியில வந்துட்டு, இப்படிதான் பிரதர், இப்படிதான் அன்னைக்கு என்னோட ஹார்ட் டமால்னு கீழே விழுந்துச்சு. அவளை பார்த்துட்டு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டேன். என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆ? கல்யாணம் ஆயிடுச்சா? அவங்க சொன்ன மாதிரி நீங்க தமிழ் கத்துக்கிட்டு போனீங்கல்ல, அதுக்குள்ள என்ன ப்ரோ அவங்களுக்கு அவ்வளவு அவசரம்? பிரதர், அவ டைம் கொடுத்தது 6 மாசம். சக்தி டெல்லிக்கு வந்தது 6 வருஷத்துக்கு அப்புறமா. அது வரைக்கும் அந்த பொண்ணு எப்படி வெயிட் பண்ணும்? சிங்கு ப்ரோ, இருந்தாலும் உங்க விடாமுயற்சியை நான் பாராட்டுறேன். ம். அவ உங்களை மறந்துட்டாலும் அவ வார்த்தைக்கு நீங்க மதிப்பு கொடுத்தீங்க பாத்தீங்களா? அதுக்கே உங்களுக்கு கண்டிப்பா இன்னொரு தமிழ் பொண்ணு கிடைப்பா. அதுக்கு முன்னாடி நீங்க போய் கொஞ்சம் பூ எடுத்துட்டு வரீங்களா? சரி, இந்தாங்க பிடிங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன் சகல, இந்த சிங்கு பொழப்பு சிங்கி அடிச்சிருக்கும் போல இருக்கே. பிரதர், கூப்பிட்டீங்களா? இல்ல ப்ரோ, நீங்க போய் பூ எடுத்துட்டு வாங்க. கிடைச்சிருவால? கிடப்பா ப்ரோ. சகல பாவம்ல, ஒரு பொண்ணை காதலிச்சு அவளை கைப்பிடிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார்ல. கரெக்ட் தான். ஒவ்வொருத்தருக்கும் லவ் சொல்றதுக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். இவருக்கு மொழி தான் பிரச்சனையா இருந்திருக்கு. பாவம், இவருக்கு ஏத்த பொண்ணு எங்க இருக்காளோ. சிங்கு ப்ரோ, மறக்காம அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துட்டு வாங்க. சரி பிரதர். சாரி. நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க? இன்ஃபேக்ட் நான் தானே தெரியாம உங்களை இடிச்சிட்டேன். நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இட்ஸ் ஓகே.
இருங்க, நானே நானே முதல்ல போயிடுறேன். ம். ஒரு நிமிஷம். எங்க போறீங்க? பூ கொண்டு வர சொன்னாங்க, அதுக்காக தான் போறேன். சக்தி ரூம் அலங்காரம் பண்ணதானே? ம், ஆமா. இந்த பூவை அதுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். ஐயோ சாரிங்க, கீழே கொட்டிடுச்சு. நான் கீழே போய் ஃப்ரெஷ்ஷா பூ எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க எதுக்கு எடுத்துட்டு போறீங்க? அதான் சொன்னேனே, சக்தியோட ரூமை டெக்கரேட் பண்றதுக்காக. ஐயோ நான் அத கேக்கல. இது பொம்பளைங்க செய்ய வேண்டிய வேலை. நீங்க எதுக்கு செய்றீங்கன்னு கேக்குறேன். உள்ள 2 பேர் இருக்காங்களே, அப்ப அவங்களாம் யாரா? போங்க, உள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் போய் பூவெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க. உட்கார் உட்கார் உட்கார். எங்க மாமா போனீங்க? உனக்கு gift வாங்குதா? என்னோட லைஃப் டைம் கிஃப்டே நீங்க தான் மாமா. நீங்க இருக்கும்போது எனக்கு எதுக்கு கிஃப்ட்? என்ன உனக்கு ஞாபகப்படுத்த உன் கூடவே வச்சுக்கிற ஒரு gift. புரியல. கல்யாணம் ஆன ஒவ்வொரு பொண்ணும் தான் புருஷனை தன்னோட வச்சுக்க சில விஷயங்களை செய்வாங்க. தாலி, நெத்தியில குங்குமம், கால்ல மெட்டி. உன் கழுத்துல தாலி இருக்கு, நெத்தியில குங்குமம் இருக்கு, ஆனா கால்ல மெட்டி இல்ல. அதான் உனக்காக நான் கடைக்கு போய் மெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். உன் காலை காட்டு சக்தி, நானே போட்டு விடுறேன். ம். அந்த காலை காட்டு. சரி சக்தி, இப்ப போய் அடி பிரதட்சணம் பண்ணு. சரி. என்ன சுந்தர், நீங்க எதுக்கு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க? ஏன் நாங்க இதெல்லாம் செய்யக்கூடாதா என்ன?
இதெல்லாம் பொம்பளைங்க செய்ய வேண்டிய வேலை. யார் உங்ககிட்ட அப்படிலாம் சொன்னது? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஐஸ்வர்யா. யாரோ நடுவுல வந்து சில பேரு இத பொம்பளைங்க மட்டும்தான் செய்யணும், ஆம்பளைங்க செய்யக்கூடாதுன்னு பிரிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் மலையேறி போச்சு ஐஸ்வர்யா. இப்பெல்லாம் பொம்பளைங்க செய்ய வேண்டிய வேலையை ஆம்பளையும் செய்யலாம். அப்படியா? ம்? அப்படின்னா நாளையில இருந்து நீங்க சமையல்லாம் செஞ்சு வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க. நாங்க வேலைக்கு போயிட்டு வரோம். ஓகேவா? அது மீனுக்குட்டி. என்ன சகல மாட்டிக்கிட்டியா? ஆ? மீனாச்சு கரெக்டா லா பாயிண்ட் புடிச்சிட்டாங்க போல. சகல எப்பவுமே நம்ம கிட்ட விட்டு கொடுக்க கூடாது சகல. ஓஹோ. அப்போ சார் இந்த வேலையும் செய்ய மாட்டீங்க அப்படிதானே? செல்லம் நான் அப்படி சொல்லல செல்லம். எல்லா வேலையும் நம்மளே செய்ய வேணாமே, ஆளாளுக்கு பிரிச்சுக்கலாமேன்னு சொன்னேன். என்ன சகல? வேர்க்கடலை. சகல என்கிட்ட நல்லா சவுண்ட் விட்ட, அங்க அப்படியே பொட்டி பாம்பா அடங்கிட்ட. வீட்டுல எப்பவும் உன் சைடு கேஸ் கொஞ்சம் வீக்கு தான் போல. என்ன பண்றது சகல, பொழப்ப ஓட்டணுமே. நல்லா பொழப்படா டேய். மீனுக்குட்டி இந்தா இத புடி. ஐஸ்வர்யா நீ அப்படியே நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. இந்தாங்க. குடு. புடிங்க. டேய் சுந்தர், என்னடா இன்னும் முழுசா முடிக்காம இருக்க? சிவா வந்துட போறான்டா. அதெல்லாம் சீக்கிரம்லாம் வரமாட்டாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, பக்கத்துல முண்டக்கண்ணி அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வாங்கன்னு. அதனால அவங்க வர கொஞ்சம் லேட் ஆகும். ஐஸ்வர்யா இங்க வா, இத பிடிச்சுக்கோ. இதெல்லாம் மீனுக்குட்டி அந்த பூ எடு. இந்தாங்க. ஏய் மீனுக்குட்டி, தனியா இன்னொரு கவர்ல பூ வாங்கி வச்சிருக்கேன். அது நம்ம ரூமுக்கு. என்ன ஓகே தானே? ஐயோ அடி வாங்க போறீங்க. புடிங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உனக்கு ஃபுல் பெர்மிஷன். ஆனா நான் சொல்றதையும் செய்யணும். போய் வேலை பாருங்க போங்க. செல்லக்குட்டி நீங்க இதெல்லாம் செய்யற, அதான் நான் செய்யறேன்ல. நீ அங்க இங்க நடக்காம அமைதியா ஒரு இடத்துல இரு. என்ன புரிஞ்சுதா? நீ தானே இதெல்லாம் பிச்சு தர சொன்ன. அது ஏதோ ஒரு எமோஷன்ல சொல்லிருப்போமா. நீ இதெல்லாம் செய்ய வேண்டாம், கொடு. ஆமா, நீ இப்ப இப்படிதான் சொல்லுவ. ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன கண்டுக்கவே மாட்ட. ஐயோ செல்லக்குட்டி, நான் அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன்டி. 80 வயசானாலும் உன்னை இப்படியே தான் கவனிச்சுப்பேன், சரியா? சுபத்ரா, இன்னைக்கு இந்த ரூம அலங்கரிச்ச மாதிரி தான். ஏமா அப்படி சொல்ற? இவ என்னடானா இவ ரூம தனியா அலங்காரம் பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ என்னடானா 80 வயசுல எப்படியெல்லாம் கொஞ்சறதுன்னு இப்பவே கதை விட்டுட்டு இருக்கான். நாம குசு குசுன்னு பேசுனது கிழவிக்கு எப்படி கேட்டுச்சு?